தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்ற மாதம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திலே நான் அறிவித்தது போல மண்டல கூட்டங்களை தொடங்கியிருக்கிறேன். மண்டல கூட்டங்கள் இன்று மதுரை மண்டலத்தில் தொடங்கி 29ஆம் தேதி அன்று தஞ்சை மண்டலம் டெல்டா மண்டல கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து சென்னை மண்டலம், கோவை மண்டலம் 2 கூட்டமாக 4 கூட்டங்கள், தஞ்சை 5 கூட்டங்கள், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களது பிறந்த தின விழா கூட்டம், விவசாய தின கூட்டமாக நடைபெறுகிறது. இந்த கூட்டமெல்லாம் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் முடிவடைய இருக்கிறது. 30ஆம் தேதி அன்று ஆகஸ்ட் 30 ஐயா மூப்பனார் அவர்களது 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு சென்னையில் நடைபெறுகிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் முதலிலே தென் மாவட்டங்களில் உள்ள தேர்தலுக்கு பிறகு மாவட்ட தலைவர்கள் முக்கிய மாநில நிர்வாகிகளை சந்தித்து இயக்கத்தினுடைய அவர்கள் மாவட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறேன். பின்பு செப்டம்பர் மாதத்திலிருந்து ரெவென்யூ மாவட்டம் தோறும் வரும் சுற்றுப்பயணம் குறித்து அவர்களிடம் பேசி அதற்குண்டான அறிக்கை செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளிவரும். கூட்டத்தினுடைய நோக்கம் இயக்கத்தை மேலும் பலப்படுத்த வேண்டும், தொய்வான பகுதிகளிலே இயக்கம் வளர்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும். தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையோடு செயல்பட தொடங்கி இருக்கிறது. தேர்தல்கள் நெருங்கும் வரை இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவோடு இந்த பணியை மீண்டும் தொடங்கியிருக்கிறோம். இந்த பணி எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலிலே, உள்ளாட்சி அமைப்புகளிலே தமாகவுடைய பொறுப்பாளர்கள் வருவதற்கான நல்ல வாய்ப்பை அளிக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக மேகதாது அணை பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். குறுவை சாகுபடிக்காக டெல்டா மாவட்டங்களிலே வழக்கமாக செய்யப்படும் குறுவை சாகுபடி பரப்பு சுமார் 5.14 லட்சம் முதல் 6.31 லட்சம் ஏக்கர் என்பதுதான் பொதுவான கணக்கு. இந்த அணை திட்டம் மேட்டூர் நீர் பற்றாக்குறை காரணமாக பல லட்சம் ஏக்கர் தற்போது பாசன நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 4.5 லட்சம் ஏக்கர் வரை சரிவை சந்திக்க தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுடைய உயிர் பிரச்சனை தான் இந்த பயிர் பிரச்சனை. சுமார் 24 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தண்ணீர் கர்நாடக அரசு திறக்கவில்லை என்பதால் விவசாயிகள் சோர்வடைந்திருக்கிறார்கள். காரணம் தண்ணீர் தான் வாழ்வாதாரம். சென்ற மாதம் நம்முடைய சட்டமன்றத்திலே கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுடைய ஒத்த கருத்தோடு ஒரு முடிவு செய்யப்பட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கர்நாடக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
சட்டப்படி நம்முடைய பணியும் தொடங்கும் என்று அறிவித்ததையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். தண்ணீர் பெறுவது நமது உரிமை. அதை பெற முயற்சிப்பது நம்முடைய கடமை. காவிரி நடுவர் மன்றத்தின் அடிப்படையிலே நமக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை. கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என்பதும் நாம் அறிந்த செய்தி. குறிப்பாக கர்நாடக அரசு ஜூன் மாதம் முதல் இதுவரை 28.30 டிஎம்சி நீர் கொடுக்க தவறி 3.44 டிஎம்சி நீர் மட்டுமே திறந்திருக்கிறது என்றால் விவசாயிகளுடைய அவல நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே உத்தரவுப்படியும் தண்ணீர் திறக்கவில்லை. கர்நாடக அரசினுடைய வாதத்தை காவிரி மேலாண் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவே தெரிகிறது. மௌனம் சாதிக்கிறார்கள். இச்சூழலிலே தண்ணீர் பெற வேண்டும். அது உறுதியாக நாம் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும். புதிய அரசு பதவியேற்றவுடன் விவசாயிகளுக்கு பல நிலைகளிலே மேகதாது பிரச்சனையிலே நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் கர்நாடக அரசும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு முதல் முயற்சியாக அனைத்து கட்சி முயற்சி சட்டமன்றத்திலே 2 கடிதம் மூலம் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம். 3 சட்ட ரீதியாக தயாராகும். இதனை தாண்டி முதல்வர் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய கடமை நேரடியாக கர்நாடகாவுக்கு சென்று அங்கே உள்ள முதல்வரை சந்தித்து பேசுவதாக தகவல் வந்திருக்கிறது. இது நல்ல செய்தியாகவே பெரும்பாலான விவசாயிகள் மட்டுமல்ல சாதாரண மக்களும் பார்க்கிறார்கள். காரணம், புதிய அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக 12 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு முதல்வர் கர்நாடகா சென்று அங்கே உள்ள முதல்வரை சந்தித்து தண்ணீர் பெறுவதற்கான நம்முடைய உரிமையை நிலைநாட்ட நினைப்பது என்பது வரவேற்கத்தக்கதுதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. தண்ணீர் அவசியம், அவசரம் என்பதால் அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் செய்யக்கூடிய கட்டாயத்தில் தான் அரசு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல்வர் சந்திப்பதாக எனக்கு தெரிகிறது. நம்முடைய விவசாயிகளுடைய எண்ணங்களை முதல்வர் அந்த மாநில முதல்வரிடம் பிரதிபலிப்பதுதான் முதல் தகவலாக இருக்க முடியும், உறுதியான தகவலாக இருக்க முடியும். நம்முடைய உரிமையை பெறுவதற்கான சரியான கடமையாக இருக்க முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. முதல்வருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தமாக வாழ்த்துகிறது. குறிப்பாக விவசாயிகளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கப்படும், அவருடைய வாழ்வாதாரம் அடிப்படையில் உயரக்கூடிய நிலை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சப்ஜெக்டை முடிக்கிறோம். சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசியல் கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் உடைய அணுகுமுறை வேறு வேறாக இருக்கலாம், கருத்துக்கள் வேறாக இருக்கலாம், அணுகுமுறை வேறாக இருக்கலாம், வழி வேறாக இருக்கலாம். ஆனால் இறுதியாக எல்லோருடைய நிலையும் தண்ணீர் பெற வேண்டும் என்பதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கும் தண்ணீர் பெற வேண்டும் என்பதுதான் இறுதியான நிலையாக இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு
தமிழக மக்கள் சென்ற தேர்தலிலே மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கு அந்த கட்சியின் மீது உள்ள நம்பிக்கையிலே மற்ற கட்சிகள் தேர்தலில் கூட அவர்களை நேரடியாக ஆதரிக்காத கட்சிகள் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே நம்பிக்கையோடு ஒரு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய இந்த முயற்சி அவசியமானதாக இருக்கிறது என்பதுதான் விவசாயிகளுடைய கருத்தாக இருக்க முடியும். அதில் ஒரு சில விவசாயிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பெரும்பாலான விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகள் குடி தண்ணீர் மட்டுமல்ல, விவசாய தண்ணீர் சாதாரண மக்களுக்கும் தேவை என்றால் 90% மேல் நம்முடைய முதல்வர் அங்கே சென்று நம்முடைய உரிமையை கேட்க வேண்டும், அது கடமை என்று நினைப்பதுதான் சரியாக இருக்கும். அதையும் தாண்டி படிப்படியாக நாம் செல்ல வேண்டிய பல வழிகள் இருக்கிறது. நீதிமன்றங்களும் இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு சென்றால் போதும், கடிதம் எழுதினால் போதும். அதே போல ஒத்த கருத்துடைய கட்சிகள் மீண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசினால் போதும் என்ற ஆளுங்கட்சியோ முதல்வரோ நினைக்கவில்லை என்பது விவசாயிகளுக்கு நல்ல செய்தி. நேரடியாக சென்று வலியுறுத்தி தண்ணீரை பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல முயற்சி. அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்க விவசாயிகளுக்கு தமிழக அரசு 2 மாதமா தண்ணி வரல, விவசாயிகளுக்கு தேவையான விவசாயம் கொடுக்க முடியவில்லை, யாருக்கும் பார்த்துக்கிறது கிடையாது. தண்ணீர் வந்து தனிப்பட்ட ஒருவருடைய பிரச்சனை அல்ல. முதல்வரோ இல்லை கட்சி தலைவர்களோ தொட்டிலே பண்ணி தண்ணீரை பூட்டி தொட்டியில வச்சுட்டு கொடுக்காம இல்லை. இது வந்து இன்னும் சொல்ல போனா இது ஒரு தேச பிரச்சனையாக இப்போது இருக்கிறது. இந்த பிரச்சனை தேச பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க சொல்வது போல 2 மாசம் தண்ணி வரலைன்னா விவசாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்வர் இந்த முயற்சி கூட எடுக்கவில்லை என்றால் எப்படி? 2 முதல்வர்கள் கலந்து பேசுவது என்பது அவசியமாக இருக்கிறது, அவசரமாக இருக்கிறது. அதில் நல்ல முடிவு வேண்டி இருக்கிறது. அதை மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. நான் ஏற்கனவே இப்போ சொன்னதே திருப்பி சொல்றேன். தேர்தலுக்கு பிறகு சென்ற மாதம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயற்குழு கூட்டம் கூடி கூட்டணி இல்லாமல் தனித்தன்மையோடு செயல்பட்டு இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தனியே எங்களுடைய பணியை செய்ய தொடங்கியிருக்கிறோம். தனியே செய்து ஒரு நல்ல செயல்பாட்டை காட்டிய முதல் நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தன்று எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் எல்லா மாவட்டத்திலும் பெருந்தலைவர் புகழ்பாடக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. தொடர்ந்து எங்களுடைய மண்டல கூட்டம் தொடங்கி இருக்கிறது. மண்டல கூட்டம் அடுத்த மாதம் 20-25 தேதியில் முடிந்த பிறகு ஐயா மூப்பனாரது 25வது ஆண்டு நினைவு நாள் சென்னையில் அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மண்டல கூட்டம் அவருடைய ஆலோசனை அதனை பெற்றவுடன் மாவட்ட ரீதியாக தனித்தனி மாவட்ட கட்சி ரீதியாகவா அல்லது ரெவென்யூ வருவாய் மாவட்ட ரீதியாக செல்கிறேனா என்பதையெல்லாம் இயக்கத்திலிருந்து கலந்து பேசி முடிவெடுத்து என்னுடைய சுற்றுப்பயணம் அதன் அடிப்படையில் அமையும். நான் செல்லும் இடங்களிலே வட்டாரம், கிராமம், நகரம் என்ற சிறு சிறு இடங்களிலே கூட்டங்கள் அமைத்து இயக்கத்திற்கு வலு சேர்க்கப்படும். இது உள்ளாட்சி தேர்தலில்
பலன் தரும் என்று நான் நம்புகிறேன். நீங்க முதல் படியே இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும். உரிய காலத்திலே உரிய நேரத்திலே சரியான முடிவுகள் எடுக்கப்படும். தேர்தல் இருக்கும்போது தேர்தலுக்கு உண்டான அவகாசம் இருக்கிறது. அதற்கு முன்னரே முடிவுகள் எடுக்கப்படும். அதன் அடிப்படையில் என்னுடைய சுற்றுப்பயணம். நீங்க நீங்க இப்ப சட்டம் ஒழுங்குகளுங்க சட்டம் ஒழுங்கு நான் சொல்றேன். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலே தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அங்கங்க நடைபெறுகிற கொலை கொள்ளை குற்றங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக லாக்அப் மரணங்கள் என்ற செய்திகள் வெளிவருகிறது. இதற்கு விசாரணை நடைபெறுகிறது. விசாரணையிலே உண்மை நிலை வெளிவர வேண்டும். காவல்துறையை பொறுத்தவரையிலே கண்டிப்போடு ஒருபுறம் இருந்தாலும் கடமை தவறாமல் ஜாக்கிரதையாக கைதிகளோடு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதனை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்க பொதுவா நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்ற சர்ச்சை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்று நாட்டிலே நடக்கின்ற மாணவர் பிரச்சனைகள், தேர்வு சம்பந்தமான பிரச்சனை, குறிப்பாக நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆகி ரத்தானது, மாணவர்கள் குழப்பமடைந்தது, பரீட்சைகளை முழுமையாக எழுத முடியாமல் சங்கடப்பட்டது. இதையெல்லாம் பார்க்கும்போது நீட் தேர்வு கூடாது என்ற அவசியம் தற்போது அதிக அளவிலே இந்தியாவிலே உணரப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், வேண்டும் என்று கூறும் பலர் வேண்டாம் என்பதற்காக யோசிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுடைய பிரச்சனைகளை மத்திய அரசு பொறுப்போடு அணுகவில்லை என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து. குறிப்பாக மாணவர்கள் மீது தடியடி நடத்துவது பொறுப்பற்ற செயலாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. குறிப்பாக எதிர்கட்சியினருடைய கைது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், இந்தியாவுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் மாணவர்களுக்காக போராட்டம் நடத்திய போது அவர்களை கைது செய்வதெல்லாம் அச்சுறுத்துவது போல இருக்கிறது. மாணவர்களிடத்திலே காவல்துறையினர் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு சான்று பத்திரிகை, தொலைக்காட்சி செய்திகள். மாணவ செல்வங்களும் வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய தூண்கள். அவர்கள் கட்டுப்பாடோடு தங்களுடைய கருத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் செய்து அதுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. உடையப்பனுங்க முன்னாடி வாங்க. இல்ல இல்ல, நீங்க அதை ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கணும். நீங்க மாணவர்கள் நீட் வேண்டாம் என்று கூறி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறார்கள். அதே நிலையிலே தான் தமிழக அரசு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இருப்பினும் மாணவர்களுடைய கட்டுப்பாடான இந்த போராட்டத்திலே அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது. அதன் அடிப்படையிலே சட்டம் ஒழுங்கு கெடக்கூடாது. டெல்லியிலே பலர் கூறுவது போல தேவையற்றவர்கள் அதை உள்ளே புகுந்து கழகத்தை ஏற்படுத்தக்கூடாது. இவைகளையெல்லாம் பார்க்க வேண்டிய, காக்க வேண்டிய சூழல் அரசுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும்.
நீங்க பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அந்த பரீட்சையினுடைய கோட்பாட்டை அரசும் அந்த துறையும் கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தண்டனைகள் கொடுத்தாலும், யார் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அந்த பரீட்சைக்கு கொடுக்கக்கூடிய கோட்பாடுகளை அந்த துறை கடைபிடிக்கவில்லை என்றால் இது தொடரும். எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் எதிர்கட்சிகள் கடுமையாக போராடுகிறார்கள். இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும். இதுவரை எடுக்க தவறி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார்கள். நீங்க பொதுவா அந்த வாதத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. காரணம், நீங்க அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளாக இருக்கலாம், கட்சி தலைவர்களாக இருக்கலாம், ஆளுங்கட்சி தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு சுகதுக்கங்கள் இருப்பதை யாரும் தடை போட்டு நிறுத்த முடியாது. ஒரு மாணவ தலைவனுடைய இல்லத்துடைய திருமணம் அன்றோ அடுத்த நாளோ நடந்தது என்றால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பது தப்பு என்றால் அது தனிமனித சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்திலே தடை என்றுதான் கூற முடியும். எல்லோருக்கும் தெரியும் இந்த படத்தை பற்றி. இந்த படத்துக்கு ஏன் தடை போட்டாங்க, ஏன் லேட்டா தடை வருது, படத்துக்கு உண்டான ஆர்வம் எப்படி இருக்கிறது, இந்த படம் வெளிவந்தால் இனிமேல் இது ஒரு படம் வெளிவருமா வராது என்ற நிலை இருக்கும்போது உண்மை நிலையை உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வது நல்லது. யாருக்காக இருக்கு? இல்ல, இது நீங்க ஆட்சியினுடைய தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் உறுதியோடு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் மீது ஏற்பட்ட தடியடிக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதுதானே அவர்களுடைய செய்தியாக இருக்க முடியும். அவருடைய செய்தி தலைமை செய்தியாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? நீங்க எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் டெல்லியிலே நடைபெற்றது என்றால் அந்த இரவே டெல்லியிலே எதிர்கட்சி தலைவர்களுக்கோ அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏதாவது வரவேற்பு நிகழ்ச்சியில் இருந்தால் அவர்கள் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் இல்லையா? இது அதிக நம்ம முடிச்சு போடுறது தவறுதலாக இருக்கும். இதனா அரசியலுக்காக வேணால் பேசலாம், அரசியல் செய்திக்காக பேசலாம் ஒழிஞ்சு இது அதே போல எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் இது சம்பந்தமான முக்கியத்துவம் தெரியும். அதன் அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய செயல்பாடு இருக்கிறது. அதையும் அந்த கட்சியினுடைய தலைமை வெளிப்படுத்தியிருக்கிறது. 2 மாத காலம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 மாத காலத்துக்கு பள்ளியில கூட கல்லூரியில் கூட யாரும் மதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால படிப்படியாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறது. முதல் எதிர்பார்ப்பு, முதல் நிலையிலேயே ஆளை பார்த்தாலே லஞ்சம் கேட்பது, வாங்குவது என்பதற்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அது வெற்றியாக எங்களை போன்ற கட்சிகள், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று நினைக்கின்ற கட்சிகள் கருதுகிறது. இதை இன்னும் ஆழமாக, அழுத்தமாக அரசு எடுத்துச் செல்ல வேண்டும். பல்வேறு துறைகளில் உள்ள வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் முதல்வர் முதல் பட்ஜெட்டு போட போறாங்க இல்லையா? அதில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் மாவட்ட ரீதியாக மாவட்ட வளர்ச்சிக்கான சுற்றுப்பயணங்கள்லாம் இருக்கு. படிப்படியாக அவருடைய பணிகளை ஆரம்பிக்க வேண்டும்.
ஒவ்வொரு பணியிலும் அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்பை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் எங்களை போன்ற கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக, நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். பொதுவா பொதுவா ஜென்சி படைகள் எல்லாம் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தயக்க நிலை இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா கட்சிகளும் இளைஞர்களோடு மேலும் கலந்துரையாடி பேசி அவருடைய வருகையை அதிகப்படுத்துவது கடமையாக இருக்கிறது. அது மாற்று கருத்தே இருக்க முடியாது. எங்களுக்கு வந்து பொதுவாகவே காங்கிரஸ் கட்சியோட தனிப்பட்ட முறையிலே எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த கோபம் தாபமும் கிடையாது. ஒன்று, காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, எங்களுடைய குறிக்கோள் கொள்கையெல்லாம் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி தான். அதற்கு பல பாதைகள் இருக்கிறது. அந்த பாதையிலே முயற்சி செய்தோம். உறுதியாக இன்றைக்கு நாங்கள் இருந்த கூட்டணியின் பாதை அதை முடிவு செய்யவில்லை என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தாவேகாவோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு 2 அமைச்சர்கள் இருப்பது, 60 வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில அமைச்சர்கள் இருப்பது மகிழ்ச்சியாகத்தானே இருக்க முடியும். அதில் எப்படி அரசியல் கோபம் தாபம்லாம் இருக்க முடியும்? நானும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு தானே பேர் வச்சிருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் தானே போற்றி வணங்குகிறோம், கூப்பிடார தானே வச்சுட்டு இருக்கோம். அன்றைக்கு கூட பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் கூட பக்கத்தில் வந்து ராஜீவ் காந்தியினுடைய ஸ்டாச்சுக்கு மாலை போட்டு தானே வந்தோம். இது நேற்று மட்டுமல்ல, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தானே. அதனால அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் என்னாலே பார்க்க முடியவில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கம்பேர் பண்ற மக்கள் மற்ற கட்சிகளுக்கு இதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நாங்களும் கிட்டத்தட்ட 2014, 24, 26 12 வருடமா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து வெற்றி தோல்விகளை தாண்டி உயிரோட்டமான கட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு எந்த விதத்திலும் மோதலோ சண்டை போக்கோ எந்த கூட்டத்திலுமோ எந்த பேச்சிலோ எந்த பத்திரிகை சந்திலோ வைத்துக் கொண்டது அது அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து. அதை தாண்டி தான் எங்களுடைய குறிக்கோள், கோல். இங்கே எந்த கட்சியோட கூட்டணி என்பது என்னுடைய என்னுடைய முதல் மண்டல கூட்டம். மண்டல கூட்டங்கள் முடியணும், இயக்கத்துடைய தலைவர் தொண்டர்களுடைய கலந்து பேசணும். ஒன்றும் உறுதி சார், அதை எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கலாம். நாங்க நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று நினைக்கிறோம். அதுல மன நிறைவு எங்களோடு இருக்கிறவர்களுக்கு இருந்தால் அந்த கட்சியோடு இருக்க நாங்கள் தயாராக இருக்கோம். தமிழகம் முழுவதும் தேர்தலில் போட்டியிடுகிறோம், மற்ற கட்சிகளுக்கு துணையாக இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். எங்களுடைய உழைப்பு பயன் தருகிறது. ஆனால் எங்களால் நினைத்த வெற்றியை பெற முடியவில்லை. வருத்தம் தமிழகம், ஏன் தென் மாவட்டம், தமிழகம் முழுவதும் எங்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது. மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார், பெருந்தலைவர் காமராஜ் என்ற ரீதியிலே நேர்மை, எளிமை, தூய்மை என்ற செயல்பாடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இயக்கம் 4-5 தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு கூட உயிரோட்டமாக செயல்பட முடிகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பெருந்தலைவர் காலத்து மரியாதைக்குரிய தலைவர்கள், தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஐயா NSV சித்தன் போன்றவர்கள் எல்லாம் முயற்சி வெற்றி பெறும் என்ற ரீதியிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
நீங்க பொதுவா வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் முடிவு தான் தேர்தலிலே இறுதி முடிவு. கட்சிகள் எல்லாம் அவருடைய மக்கள் பணி, இயக்க பணியெல்லாம் தேர்தலை ஒட்டி பொறுப்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், பொறுப்பிலே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான். அப்படி நினைக்கும் போது மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு கட்சிகள் முடிவெடுப்பதுதானே சரியாக இருக்க முடியும், இல்லையா? சார் இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடும். மிக முக்கியமாக மதுரை நகரிலே வைகை ஆற்றில் உள்ள சீமை கருவேலை மரங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். மேலும் மிக முக்கியமாக அங்கே இறைச்சி கழிவுகளை கொட்டி அசுத்தம் செய்வதை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள ப்ளூ கலர் குடிநீர் லைன் பல இடங்களிலே கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு தண்ணீர் முறையாக சரியாக வராமல் தொந்தரவாக இருக்கிறது. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல மதுரை அடையாளமாக இருக்கின்ற மாரியம்மன் தெப்பன்குளம் இப்போது தண்ணீர் இல்லை. அங்கே மறுபடியும் தண்ணீரை நிரப்பக்கூடிய நிலையை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல சுவரிமலை 4 வழிச்சாலை என்பது மிக முக்கியமான சாலை. வடபுறமும் தென்புறமும் ரோடு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மதுரை அரசு சிலை அருகிலே உள்ள பாலம், குறிப்பாக ஐயா தேவர் பெருமான் இருக்கின்ற சிலை அருகிலே இருக்கின்ற பாலம், இதனுடைய வேலை பணிகள் தாமதமாக இருக்கிறது. அதை முறைப்படுத்தி ஒரு காலக்கெடுவுக்குள் சரி செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோள். இந்த வேண்டுகோள் எல்லாம் ஒன்றுபட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகிகளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.